அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து பல்வேறு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் 116 171 வரை உள்ள அறிக்கை எண்கள் 2024 28/4/2024 வெளியிடப்பட்டு அதற்கு 3 கட்டங்களாக தேர்வுகள் நடைபெற்றது. முதன்மை தேர்வு, அதாவது எழுத்துத் தேர்வு. எழுத்துத் தேர்வுக்கு அப்புறம் 1:5 ரேஷியோவில் 1:5 ரேஷியோவில் பார்த்திங்கன்னா செயல்திறன் தேர்வு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1:3 ரேஷியோவில் நேர்காணல். தற்போது பார்த்திங்க அப்படின்னா எம்ஹெச்சிசியோட வெப்சைட்டில் நேர்காணலில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து நேர்காணலுக்கு சென்றவர்களுடைய மதிப்பெண் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நாம் எதிர்பார்க்க வேண்டியது மேலே உங்களுக்கு ஓவரால் ரிசல்ட்டு தான். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய அனலைஸான ஒரு டேட்டா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மண்டலம் வரைய எத்தனை போட்டியாளர்கள் இருக்காங்க, எத்தனை போட்டியாளர்களுக்கு அவங்களுக்கு முதல் கட்ட அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிந்தது, இதில் எத்தனை நபர்கள் செய்முறை தேர்வில் 70 மதிப்பெண்ணுக்கு மினிமம் மார்க் வாங்கி நேர்காணலுக்கு சென்றிருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா திருச்சி, திருநெல்வேலி, மதுரை மாவட்டம் பார்த்துருந்தோம், அடுத்து கோயம்புத்தூர் பார்த்துருந்தோம், விழுப்புரம் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை மண்டலம். சென்னை மண்டலத்தில் என்னென்ன மாவட்டங்கள் வருது அப்படின்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் வருது. சென்னை மண்டலத்தில் 3 மாவட்டங்கள் வருது: சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர். சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நடைபெற்ற இடம் பார்த்திங்கன்னா ஆடிட்டோரியம் பில்டிங், 2nd ஃப்ளோரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட கேம்பஸ், சென்னை, 6,104,000. இப்போ நாம் பார்க்கக்கூடிய அனைத்து காணலுமே ஒவ்வொரு மண்டல ரீதியான அந்த முதல் கட்ட கலந்தாய்வுக்கு போகும்போது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு போகும்போது ஒவ்வொரு பேஜஸ்க்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 200 நபர்களை கூப்பிட்டுருந்தாங்க. அது காலையில் 9 மணிக்கு தொடங்குது, அடுத்த பேஜ் மதியானம் 12:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 நபர்களுக்கு மேலே இந்த நேர்காணல் ப்ளஸ் செய்முறை தேர்வு ப்ளஸ் பார்த்திங்கன்னா முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அனைவருக்குமே முடிந்து விட்டது. இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் எத்தனை போட்டியாளர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸான ஒவ்வொரு வீடியோவும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ சென்னை மண்டலத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 நாட்கள் இந்த முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு பணி என்பது நடைபெற்றுள்ளது. இதில் ஒவ்வொரு நாளைக்கும் 400 நபர்கள். அப்போ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் முதல் கட்ட அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணி அப்படின்றது நடந்திருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 2000த்துக்கு மேற்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த 2000த்துலேருந்து பார்த்திங்கன்னா செயல்முறை தேர்வுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. இதில் அந்த 70 மதிப்பெண்ணுக்கு மினிமம் ஒரு 45க்கு மேலே எடுத்தவங்களுக்கு நேர்காணலுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த 2000த்தில் பாதி 1000லேருந்து ஒரு 700 to 800 மாணவர்களை பார்த்திங்கன்னா கட்டாயமாக நேர்காணலுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. நேர்காணலை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மொத்தம் 30 மதிப்பெண்கள். இந்த 30க்கு மினிமம் 12 மதிப்பெண்கள் நம்ம வாங்கணும். அப்போ இந்த 30 மதிப்பெண்கள் இருக்குது பாருங்கள். இந்த 30க்கு மினிமம் பார்த்திங்கன்னா 20, 21 வாங்கின நிறையா நபர்கள் இருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல் ரிசல்ட்டை பொறுத்தளவு நீங்கள் பெறக்கூடிய எழுத்துத் தேர்வு 100 மதிப்பெண், அந்த எழுத்துத் தேர்வில் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 100க்கு 90 மதிப்பெண் வாங்கியிருந்தாலும், ப்ளஸ் செயல்முறை தேர்வில் 70க்கு ஒரு 48க்கு மேலே வாங்கியிருந்தாலும், நேர்காணல் 30க்கு ஒரு 18க்கு மேலே வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பணி நியமன ஆணை அப்படின்றது சொந்த மாவட்டத்திலையும் கிடைக்கும். அப்படி இல்லைனா அருகில் இருக்கும் மாவட்டத்தில் கூட கிடைக்கும். இந்த மாவட்டங்கள் அனைத்துமே ஒரே மண்டலத்துக்கு கீழே வருது. இதுக்காக தான் நம்ம தொடர்ந்து காணொலி கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் இந்த கோர்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மண்டலமாக ஒவ்வொரு ஜோனல் வைஸாக பிரிச்சிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சென்னை மண்டலம் 3 மாவட்டங்களே உள்ளடக்கி உள்ளது: சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர். இதில் பார்த்திங்கன்னா முதல் நாள் 14/7/2025, அதாவது பார்த்திங்கன்னா 14/7/2025 திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 நபர்களுக்கான அந்த முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு பணி அப்படின்றது நடந்திருக்கு சென்னை ஹைகோர்ட்டோட கேம்பஸில், ஆடிட்டோரியம் கேம்பஸில். இப்போ முதல் நபர் பார்த்திங்கன்னா 24/11/61/01/0065. அடுத்த நம்பர் 24/11/61/01/0068. அடுத்து 24/11/61/01/0097. அடுத்து 24/11/61/01/0112. இப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 நபர்கள் முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு திங்கட்கிழமை 14/7/2025 அன்று காலை 9 மணிக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு பணிக்கு 400 நபர்கள் கூப்பிட்டுருக்காங்க. இந்த 400 நபர்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்க எல்லாமே 100க்கு ஒரு 90 மதிப்பெண்ணுக்கு மேலே எழுத்துத் தேர்வில் வாங்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து 1:5 ரேஷியோவில் பார்த்திங்கன்னா செயல்திறன் தேர்வுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அடுத்து 1:2.5 அல்லது 1:3 ரேஷியோலையோ அடுத்து நேர்காணலுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ இந்த பேஜை பொறுத்தளவு ஒரு 150 நபர்களை நேர்காணலுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அந்த 150 நபர்களில் கிட்டத்தட்ட ஒரு 50 நபர்களுக்குள்ளே மட்டும்தான்
அந்த நேர்காணலுக்கு 30க்கு ஒரு 15 மதிப்பெண்ணுக்கு மேலே வாங்கியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த தேர்வுன்றோட தகுதி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அதுக்கு மேலே இருந்தாலும் அவங்க இன்டர்வியூவில் எவ்வளோ மதிப்பெண் போட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு ஃபைனலாக ஓவரால் ரிசல்ட் வந்த பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். அந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வாங்கியிருந்தாலே நம்ம ஓரளவு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். சிங்கிள் டிஜிட்டில் நேர்காணலுக்கு மதிப்பெண் வந்திருக்கக்கூடாது. அப்படி சிங்கிள் டிஜிட்டில் வாங்கியிருந்தோம்னா நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதை முதல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை 15/7/2025 காலை 9 மணி. அப்போ காலை 9 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணின்றது மொத்தம் 400 நபர்களுக்கு நடக்கப்படுது. இந்த 400 நம்பரில் செவ்வாய்க்கிழமை போனதில் ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 24/11/61 05004, 24/11/61 05 0402, 24/11/61 05 04, 24/11/61 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 400 நபர்களை கூப்பிட்டுருக்காங்க செவ்வாய்க்கிழமையும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட லாஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 24/12/11/09/1596 24/12/11/09/1596 லாஸ்ட் நம்பர். கிட்டத்தட்ட 400 நபர்கள் 2வது நாள். அப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்காணலுக்கும் செய்முறை தேர்வுக்கும் 1:5 ரேஷியோவில் கூப்பிட்டுருப்பாங்க. இந்த சான்றிதழ் சரிபார்ப்பின் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த 1:5 ரேஷியோன்றது குறையும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை 16/7/2025 காலை 9 மணி. 16/7/2025 புதன்கிழமை காலை 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த பேஜ். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 நபர்கள்கிட்ட கூப்பிட்ருக்காங்க. அப்போ இந்த 3 மண்டலத்தில் 3 மாவட்டத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட தேர்வர்களை கூப்பிட்ருக்காங்க. ஸோ வந்து அங்கே வந்து போஸ்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு மே மாதம் தான் ரிசல்ட்டு, ஓவரால் ரிசல்ட்டு மே மாதத்துக்குள்ளே வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃபுக்குள்ளே எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படின்றது நம்ம ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதல்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு 2000 பேர் அப்படின்றது போது முதல்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிஞ்சு அதுக்கப்புறம் செய்முறை தேர்வு முடிஞ்சு இப்போ நம்ம எந்த லெவலில் வந்து நிற்கிறோம் அப்படின்னா நேர்காணலோட ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இன்டர்வியூவோட மார்க்ஸ் நம்மகிட்ட வந்துருச்சு. இப்போ ஃபைனல் ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அலுவலக உதவியாளரோ அல்லது நகல் பிரிவு உதவியாளரோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கண்டிப்பாக மாறும், ஒவ்வொரு மண்டலம் ரீதியாகவும் மாறும். ஓகேங்களா, அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலை 9 மணிக்கும் 17/7/2025 காலை 9 மணிக்கு இங்கேயும் 400 நபர்களை நேர்காணலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த முதல் நம்பர் பார்த்திங்கன்னா 24/14/21/01/0440, 24/14/21/01/0445 அப்படின்னு இந்த நம்பர்லாம் தொடங்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 நபர்களை கூப்பிட்டுருக்காங்க. 394 கிட்டத்தட்ட ஒரு 400 நபர்கள். லாஸ்ட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 24/16/61/01/2546. அடுத்த வெள்ளிக்கிழமை 18/7/2025 18/7/2025 கடைசி நாள் காலை 9 மணிக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 390 நபர்களுக்கு மேலே கூப்பிட்டுருப்பாங்க. கிட்டத்தட்ட 400 நபர்களுக்கு மேலே கூப்பிட்டுருப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் ஒவ்வொரு ஜோனல் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போதே 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பணிகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்றனால ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா தோட்ட பணியாளருக்கு விண்ணப்பிக்கலாம், அலுவலக உதவியாளருக்கு விண்ணப்பிக்கலாம், நகல் பிரிவு உதவியாளருக்கு விண்ணப்பிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்வி தகுதி தான். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சா மட்டும்தான் உங்களால் அந்த நேர்காணலில் முழுமையான மதிப்பெண் பெற முடியும் அப்படின்னு நம்ம தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். ஸோ இப்போ நேர்காணலில் மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. நம்ம சொன்னபடியே யார் யாருக்கு வந்து எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் இருக்கோ அவங்களுக்கு அதிகமான மார்க்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எடுத்துக்காட்டு டிரைவிங் லைசன்ஸு, டைப்ரைட்டிங்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோர், மித்த கேண்டிடேட்டை விட அவங்களுக்கு ஒரு மார்ஜின் அளவு டிஃப்ரெண்ட் வர அளவு அவங்களுக்கு நேர்காணலில் மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் சிங்கிள் டிஜிட் மாணவர்களும் வாங்கியிருக்காங்க. அதாவது 30க்கு சிங்கிள் டிஜிட் 6, 7ன்னு வாங்கியிருக்காங்க. நிறைய நபர்கள் 20க்கு மேலே 21லாம் வாங்கியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நபர்களுக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்றது எங்கே பிரிக்கப்படுது, எங்கே காம்படிஷன்ஸ் கொஞ்சம் வேறுபடுது அப்படின்னா இந்த நேர்காணலின் போது தான் மதிப்பெண் அதிகமாக வேறுபாடு வருது. அதாவது நம்ம எழுத்து தேர்வில் என்ன தான் படித்து செய்முறை தேர்வுக்கு போயிருந்தாலும் அங்கே அந்த நேர்காணலில் அவர்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் அப்படின்றது ஒரு நபருக்கு இன்னொரு நபருக்கும் குறைந்தது 4 அல்லது 3 மதிப்பெண் வேறுபாடு வருது. ஸோ அங்கே காம்படிஷன்ஸ் வந்து அங்கே தான் வந்து பேலன்ஸ் ஆகி கட் ஆஃப் வைஸ் மாறப்போது நம்ம ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது உள்ளே இருக்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கக்கூடிய காம்படிஷன்ஸ் லெவல் நமக்கு தெளிவாக புரியும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 356 கிட்டத்தட்ட நிறையா நபர்கள் வந்து 2 அல்லது 2 பணிகளுக்கு மேலே விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 2 பதிவெண் இருக்குது.
24 12 11 10 17 06 24 14 81 01 23 36 24 12 11 10 17 89 24 14 81 01 20 91 இப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 அல்லது 2க்கு மேலே விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 கட் ஆஃப் வரும். அதாவது அவங்க எத்தனை பணிக்கு விண்ணப்பிச்சிருக்காங்களோ அதுக்கு தனியாக கட் ஆஃபும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து அலுவலக பணியும் மசால்ஜிக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அலுவலக உதவியாளருக்கு தனியாக கட் ஆஃப் வரும், மசால்ஜிக்கு தனியாக கட் ஆஃப் வரும். இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 2 மெர்ஜ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எத்தனை போஸ்டிங்ஸ் வந்து எழுதி எக்ஸாம்ஸில் எழுதி ரிசல்ட் வந்திருக்கோ அத்தனை போஸ்டிங்ஸும் தனித்தனி கட் ஆஃப் வரும், தனித்தனி ரேங்க்கு வரும். அதை புரிஞ்சுக்கணும். மேலும் வந்து இது தொடர்பாக அடுத்தடுத்த காணொலிகள் நம்ம கொடுப்போம். நன்றி.